வணக்கம் நண்பர்களே. இது உலகியல் ஜோதிடம். உலகியல் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதா என்றால் இல்லை. இனிதான் அதற்குண்டான ஆரம்பகட்ட முயற்சிகள் நடைபெற்று கொண்டுள்ளது என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். சரி, உலகியல் ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், முதலில் நிகழ்காலத்தினை கண்டறிய வேண்டும். அதற்கு பிறகு இறந்த காலத்தினையும் கண்டறிய வேண்டும். இதை இரண்டையும் கண்டறிந்து விட்டால் எதிர்காலத்தை மிகவும் சுலபமாக கண்டறியலாம். அப்படி பார்க்கும் பொழுது தற்போதைய காலகட்டம் நிகழ்காலம் என்ன? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நிகழ்காலம் என்ன நடக்கின்றது, நிகழ்காலம் எந்த ராசி தலைமையில் நடக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் தொலைத்தொடர்பு என்ற புதன் பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கின்றோம். அமெரிக்காவில் இருக்கும் ஒருவர் அமைஞ்ச கரையில் இருக்கும் ஒருவரிடம் உடனடியாக வீடியோ கால் மூலம் பேச முடிகின்றது என்றால் அது தொலைத்தொடர்புக்கு சொந்தக்காரர் புதன் பகவான் ஆவார். அவர்தான் இந்த காலத்தில் மிக மிக வலிமையாக செயல்பட்டு கடந்த 30 வருடத்திற்கும், அதாவது ஒரு 30 வருடம், இதை எப்படி சொல்கின்றேன், இந்த 30 வருடத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் எனது உலகியல் ஜோதிடம் உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு வசப்படும். எப்படி என்றால், 12 ராசிகளில் முதன்மை ராசி, முதல் ராசி மேசம் ராசி. அந்த ராசிக்கு ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கும் சனி பகவானை வைத்து ஓர் அளவீடு நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி மேசம் ராசிக்கு 1997 வருடம் சனி பகவான் வந்த காலம் முதல் மீண்டும் 2027 வரை அந்த காலகட்டத்திற்கு மீண்டும் சனி மேசம் ராசிக்கு வருகிறார். இது ஒரு 30 வருடம். இந்த 30 வருடத்திற்கும் ராஜாவாக நின்று செயல்படுபவர் மிதுனம் ராசி அதிபர் புதன் பகவான். அவர் தனது இன்னொரு வீட்டின் பலனையும் செய்வார். மிதுனம் தொலைத்தொடர்பு என்றால் டிவி, வியாபாரம், கமிஷன், அனைத்திலும் கமிஷன் தானே என்றெல்லாம். இப்படி இந்த வீட்டின் பலன்களை 15 வருடம், அடுத்து இன்னொரு புதன் பகவான் இன்னொரு வீடு கன்னி வீட்டின் பலன்களையும் ஒரு 15 வருட காலம் அவர் செய்யும் பொழுது, இந்த கன்னி வீடு என்றான என்ற நோய் ஸ்தானம், காலபுருஷனின் 6ஆம் இடம், கடன் நோய் எதிரி. இப்பொழுதுதான் சிக்கன் குனியா, கொரோனா என்று எண்ணற்ற தொற்று நோய்கள் நம்மை ஆட்டி படைத்தன என்பதையும் மனதில் கொள்க. இப்படி 2 வீட்டு பலன்களையும் தற்போது புதன் பகவான் ராஜாவாக இருக்கும் காலகட்டத்தில் செய்கின்றார். சரி, வருகின்ற 2027க்கு மேசத்திற்கு வரும் சனி இந்த 30 வருட சுற்றில் கடகம் ராசி அதிபர் சந்திரன் ராஜாவாக செயல்படும் சுற்றினை ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது சந்திரனின் காரகத்துவம் கொண்ட நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதன்மை பெறும். கடல் போக்குவரத்து புதுப்பிக்கப்படும், ஆறுகள் இணைக்கப்படும். கடகம் ஒரு தாது ராசி என்பதால் தாது பொருட்களை வைத்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டங்கள் உருவாக்கப்படும். கடலோரத்தில் இருக்கும் அத்தனை தாது பொருட்களும் வெளிக்கொணரப்படும். கடகத்தில் குரு உச்சம் என்பதால் புதிதாக மண்ணிற்கு அடியில் ஆறு மற்றும் கடலுக்கு நீர் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நெருக்கமான மண்ணிற்கு கீழே தங்கங்கள் கண்டுபிடிக்கப்படும். இப்படி எண்ணற்ற விஷயங்களை கூறலாம். அடுத்ததாக மேசம் முதல் மீனம் வரை இப்படி ஒவ்வொரு ராசியும் 30 வருடம் தலைவராக செயல்படும். இந்த சுற்றில் 360 வருட காலம் என்பது, அதாவது நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மேசத்திற்கு 30 வருடம், ரிஷபத்திற்கு 30 வருடம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசிகளுக்கும் 30 வருடம் என்று ஒவ்வொரு 30 வருடத்திற்கும் அவர்கள் ராஜாவாக செயல்படுவார்கள். இப்படி இந்த மொத்தமாக பெருக்கினால் 12 × 360, 12 × 30
பெருக்கினால் 360 வருடம் வரும். அந்த 360 வருடத்திற்கு தலைமை தாங்குபவர் யார் என்றால், தற்போதைய காலகட்டம் 360 வருடத்திற்கு தலைமை தாங்குபவர் யார் என்றால் தனுசு ராசி அதிபர் குரு பகவான். இந்த 360 வருட சுற்றில் தற்போது 90 வருடம் முடிந்துள்ளது. 90 வருடம் முடிந்து விட்டது. மீதி உள்ள காலங்கள் 270 வருடமாகும். இந்த மீதமுள்ள 277 வருடமும் தனுசு ராசி அதிபர் குரு பகவான் மகாராஜாவாக நின்று செயல்படும் காலம் நடந்து கொண்டுள்ளது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், எப்படி நீங்கள் தனுசு ராசி அதிபர் குரு பகவான் மகாராஜாவாக செயல்படும் காலம் நடந்து கொண்டுள்ளது என்பதை கூறுகின்றீர்கள் என்று கேள்வி எழலாம். எப்படி சொல்கின்றேன் என்றால், பாருங்கள் நண்பர்களே, 1937 முதல் 2027 வரையான 30 வருட சுற்றிற்கு மகாராஜா தனுசு ராசி அதிபர் குரு பகவான். 1937 முதல் 360 வருடத்தினை கழித்தால் 1577 வரை விருச்சக ராசி அதிபர் செவ்வாய். 1577 முதல் 360 வருடத்தை கழித்தால், அதாவது 1212ஆம் ஆண்டு முதல் 1577 வரை இந்த 360 வருட சுற்றுக்கு தலைமை தாங்கியவர் துலாம் ராசி அதிபர் சுக்கிராச்சாரியார். இந்த காலகட்டத்தில்தான் இந்தியாவில் எண்ணற்ற கோயில்கள் இடிக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான ஒரு கோயில் ராமர் கோயில். அந்த ராமர் கோயிலானது தற்பொழுது கட்டப்பட்டுள்ளது. சரி, ராமர் கோயில் கட்டப்படுவதற்கும் தற்பொழுது தனுசு ராசி அதிபர் குரு பகவான் தான் மகாராஜாவாக செயல்படுகின்றார் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், தனுசு ராசி சின்னம் வில் அம்பு. வில் அம்பு, ராமர் கையில் இருப்பதும் வில் அம்பு என்பதை புரிந்து கொள்க. மேலும் 360 வருட சுற்றும் ஒவ்வொரு அதாவது உதாரணமாக ஒரு ராசியில் 9 நட்சத்திர பாதம் இருந்தால் ஒரு நட்சத்திர பாதமும் 40 வருடம் தனது ஆளுமையை செயல்படுத்தும். அப்படி தற்போதைய 90 வருட காலகட்டத்தில் மூலம் 1ஆம் பாதம் 40 வருடமும், மூலம் 2ஆம் பாதம் 40 வருடமும், மூலம் 3ஆம் பாதம் 40 வருடமும், அடுத்து மூலம் 4ஆம் பாதம் 40 வருடம், இப்படி வரிசையாக ஒவ்வொரு பாதத்திற்கு 40 வருடம் வலிமையாக அந்த பாதத்தின் ஆதிபத்தியம் மிக வலிமையாக இந்த பூமியில் செயல்படும். ராமர் கோயில் மீண்டும் கும்பாபிஷேகம் செய்வதை வைத்தே தற்பொழுது தனுசு ராசிதான் முதன்மையாக மகாராஜாவாக குரு பகவான் தான் இந்த உலகத்தினை நடத்துகிறார் என்பது தெரியும். மேலும் தனுசு ராசி வில் அம்பு ஆயுதங்களை குறிக்கக்கூடியது. நின்று எரியும் நெருப்பு, நின்று எரியும் நெருப்பு ராசி அதிபர். அதுவும் நின்று எரியும் நெருப்பு நாம் வீடுகளுக்கு பயன்படுத்தும் விளக்கு மற்றும் இந்த கலியுகத்தில் மின்சார பொருட்கள், மின்சாரத்தில் அதாவது ஒரு வீட்டில் ஒரு பல்பு போட்டால் அந்த பல்பு வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் தனுசு ராசி ஆகும். ஆகவே இதன் மூலம் தனுசு ராசி தான், அதன் அதிபர் குரு பகவான் தான் இந்த 360 வருட காலத்தினை இயக்கி கொண்டுள்ளார். அவருக்கு கீழ் தற்பொழுது 30 வருடம் ராஜாவாக இருப்பவர்கள் கீழ் செயல்படுவார்கள். எப்படி ஒரு உயர் அதிகாரிகளுக்கு பணிந்து கீழ் அதிகாரி அவர் சொல் பேச்சை கேட்டு நடப்போரோ, அதுபோல உதாரணமாக தொலைத்தொடர்பில் மிதுனம் வலிமையாக இருந்தாலும் அது தனுசு ராசிக்கு கீழ் கட்டுப்பட்டே இருக்கும். தற்பொழுது பாருங்கள், கோயில்களும் அதன் வழிபாட்டுகளும் மிகவும் அதிகமாக ஆர்வமுடன் உலக மக்கள் நடத்துகின்றார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் மதம் சார்ந்த விஷயங்கள். ஏனென்றால் தனுசு ராசி ஒரு கோயில் ராசி. அவரவர் மதம் அவரவருக்கு கோயில். இப்போது இந்துக்களுக்கு நாம் இந்து கோயில்,
சென்றால் முஸ்லீம்கள் அவர்களுடைய தர்கா, கிறிஸ்தவர்கள் அவருடைய தேவாலயங்கள், இப்படி அவரவர்களுக்கு அவரவர் மதம் வளர்வதை விரும்புவார்கள், வளர்ச்சிக்க முயற்சிப்பார்கள் என்று கூறலாம். இதனை வைத்துத்தான் இந்த உலகம் செயல்படும். அப்படி பார்க்கையில் தற்போதைய 30 வருடத்திற்கு புதன் ராஜா எனில், இந்த 360 வருட சுற்றின் மகாராஜா தனுஷ் ராசி அதிபர் குரு பகவான் என்றே கூறி இந்த பதிவினை முடிக்கின்றேன். நன்றி நண்பர்களே. உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.